ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயே நமஹ. மார்கழி திங்கள் மதிநெறிந்த நன்னாள் 20வது திருநாள் 30 பாசுரம். ஸ்ரீ கோதா குணானுபவத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாளின் கட்டாட்ச மாலை என்பது. சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் ஆனவர் பூமாலை சூடி கொடுத்தார், பாமாலை பாடி கொடுத்தார். இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், அனுபவிக்கிறோம். பாவை மாலை பாடி கொடுத்தார். பாமாலை மட்டுமல்ல, பாவை மாலை, அதாவது திருப்பாவையே ஒரு மாலை தானே. சங்க தமிழ் மாலை 30 தப்பாவேன்னு தானே நாச்சியார் சாதிக்கிறார். ஆக பூமாலை போல, பாமாலை போல, பாவை மாலை போல, பார்வை மாலை, கட்டாட்ச மாலை அப்படின்னு கூட ஒன்று கொடுத்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது என்ன விஷயம் பார்ப்போம். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே त्वन्मौलिमाल्यभर संभरणेन भूयः इन्दीवरस्रजमिवा दधति त्वदीयानि आकेकराणि बहुमारविलोकितानि. பூமாலையெல்லாம் ஆண்டாள் தாம் சூடிக்கொண்டு எம்பெருமானுக்கு கொடுத்தார் அல்லவா. அதை எம்பெருமான் எப்படி பகுமானத்துடன் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சுவாமி தேசிகன் ஆண்டாளுடைய மாலையினுடைய விசேஷத்தை 7 ஸ்லோகங்களிலே சாதித்திருக்கிறார். ரங்கநாதன் நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா, ரொம்ப பகுமானத்துடன் ஏற்றுக்கொண்டான், ரொம்ப ஆதரவுடன் ஏற்றுக்கொண்டான், தன் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய சிரசுக்கு மேலே கிரீட்டத்துக்கு மேலே தரித்து கொண்டான். எல்லா வாசனையை காட்டிலும் இந்த வாசனை விசேஷம் என்று அனுபவித்தான் அப்படின்னு இதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனானப்பட்ட பெரிய பெருமாள் ஸ்ரீதேவி நாச்சியார் கூட பெருமாளுடைய திருமார்பில் தான் இருக்கார். ஆனானப்பட்ட பூதேவி நாச்சியாரே கூட வராக அவதாரத்தில் பெருமாளுடைய அந்த கோட்டு மேலே தான் இருக்கார். ஆனால் ஆண்டாளை சிரஸுக்கு மேலே வச்சிருக்கான், இல்லை தலைக்கு மேலே வச்சிருக்கான் மட்டுமல்ல, ஆண்டாளுடைய மாலையை தலைக்கு மேலே சூடியிருக்கான் மட்டுமல்ல, ஆண்டாளுடைய உத்திரியம் கிடைத்தால் கூட அதை எம்பெருமான் தன் தலைக்கு மேலே தரித்து கொள்கிறான் அப்படின்னு அந்த விஷயங்களையெல்லாம் பார்த்தோம். இது எம்பெருமானுடைய ஒரு அனுபவம். எம்பெருமான் இப்படியெல்லாம் பகுமானத்துடனும் ஆதரவுடனும் இதை ஏற்றுக்கொண்டான் என்று தெரிந்தால் ஆண்டாளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? ஆண்டாள் என்ன நினைத்திருப்பார், அவர் என்ன செய்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். தன்யே சமஸ்த ஜகதாம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். ஆண்டாளுக்கு பெருமாளுக்கு தம்மாலேயே சூடி கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் அதே சமயம் அவன் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டால், என்னானாலும் பெருமாள் அர்ச்சாவதார பெருமாள், ஆண்டாங்க மனுஷ அவதாரத்தில் இருக்கார். அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்வா அப்படின்னா, கண்ணன் கிட்ட உனக்கு பக்தி இருக்க வேண்டியது தான். அளவு கடந்த பக்தி இருக்கலாம், அளவு கடந்த ஆசை இருக்கலாம். ஆனாலும் கூட அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறளவு ஆசை இருக்கலாமா? நம்ம என்ன 1000 குலத்தில் இப்போ பிறக்கலையே, கிருஷ்ணாவதார காலத்தில் இல்லையே. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தோணும் சில பேருக்கு. பெரியாழ்வார் என்ன பண்ணார், சூடி கொடுத்த நாச்சியாருடைய தகப்பனார், திருத்தகப்பனார்னா அவர் எல்லாம் பகவத் சங்கல்பன்னு விட்டுட்டார். தன்னுடைய பெண்ணாக வந்திருக்கவர் ஒரு அவதார புருஷன் புரிஞ்சு விட்டார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதனால் பகவத் சங்கல்பம், இந்த அவதாரத்தில் என்ன நடக்க போகிறதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசாமல் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நாச்சியார்கிட்ட தோழிகள்லாம் கேட்குறா, ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறியே, இல்லை திருமாலிருஞ்சோலை பெருமாளை சொல்லச்ச வள்ளல் மாளிரிஞ்சோலை மணாளனார், மாணிரிஞ்சோலை மணாளனான்னு சொல்கிறான். இல்லை திருவேங்கடமுடியானை பற்றி சொல்லச்ச திருவேங்கடமுடியானுக்கு தூது அனுப்புகிறாய், ஒரு நாள் வந்து தங்கும் அப்படின்னு சொல்கிறீர். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம், தோழிகளுக்கு. சாதாரணமாக தோழிகளுக்கு புரியாது அல்லவா. அப்போ ஆண்டாள் சொல்கிற பாசுரம், நல்லவென் தோழி நாகனை மிச நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன். அந்த ஆதிசேஷ சயனத்தில் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் செல்வர், அவர் பெரியர், ரொம்ப பெரியவர். அப்போ நாம் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? நாம் ஆசைப்படலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் சங்கல்பம். அப்போ நீ எந்த தைரியத்தில் ஆசைப்பட்ட, நடக்குமா நடக்காதான்னா,
வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு அறிவிப்பரே. எங்கள் அப்பா பெரியாழ்வா இருக்கார் இல்லையா, அவருக்காக பெருமாள் வருவார், கட்டாயம் அவர் கூட்டா வருவார், அவரை தான் நம்பியிருக்கேன்னு சொல்கிறான்னு அந்த பாசுரத்தில் வரும். அந்த மாதிரி ரீதியில் எம்பெருமான் ஏற்றுப்பானவன். ஏன்னா சமஸ்த ஜகதாம் பிதுஹு, எல்லா ஜகத்துக்கும் எல்லா உலகத்துக்கும் ஈஸ்வரன், எல்லாவற்றையும் படைத்தவன், ரட்சிப்பவன், ஆள்பவன், அவனை போய் ஆசைப்படலாமா அப்படின்னா இவருக்கும் தோணும். ஆனால் ஆண்டாளுடைய மாலையை அந்த சமஸ்த ஜகத்துக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய சிரசாலே தரிச்சுண்டான்னு கேள்விப்பட்டார் இவர். அதுக்கப்புறம் பெருமாளை போய் பார்க்குறார். பெரியாழ்வார் மூலமாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார். அப்புறம் பெருமாளை போய் பார்க்குறான்னு வச்சுப்போம். அப்படி இல்லாட்டா விவாக காலத்தில் பெருமாளுக்கு ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் விவாகம் நடக்கச்ச அந்த மாலை மாற்றுதல் நடந்தது இல்லையா, இவர் மாலை அவருக்கும் அவர் மாலை இவருக்கும் இருக்கட்டும். ஆண்டாள் தன்னுடைய திருமுடியிலே சூடின மாலையை ரங்கநாதன் மெதுவாக ஆண்டாள் கிட்டேருந்து வாங்கிட்டு அதை தன் தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஆண்டாளுக்கு வேடிக்கையாக இருக்காத? எப்படி இருக்கும்? யாரும் பார்க்காம இருக்கச்சா அந்த தலையிலேருந்து உன்னுடைய புஷ்பத்தை எடுத்து கொடுன்னு சொல்லி அதை வாங்கி தன் சிரசுக்கு மேலே சூடிக்கிறான் அப்படின்னா என்ன, ரங்கநாதன் எப்படிப்பட்டவன், எல்லா உலகத்தையும் படைத்த சர்வேஸ்வரனாச்சே அப்படின்னா, குப்பூழில் எழுகமல பூவழகர் அப்படின்னு சொல்லக்கூடியவனாச்சேன்னு பார்க்குறார். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே தொன்மௌலிமால்ய பர சம்பரணே ந பூயா. ஆண்டாள் தலையில சூடினதை அப்படியே ரங்கநாதன் தன்னுடைய சிரஸ்ட சூடின்றிருக்கான். முன்னாடி வடபெருங்கோயிலுடையான் தன்னுடைய சிரஸ்ட சூடின்றிருக்கான். அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் பகுமானம், ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் மரியாதை. எப்படியெல்லாம் நம்மளை இவர் வச்சிருக்கார், இவ்வளோ வசத்தியாக வச்சிருக்காருன்னு. அப்போ ஆண்டாள் என்ன பண்ணார், அந்த பெருமாளை நேர பார்க்க முடியலையா. இவரை உடனே மனசுக்குள்ளே என்ன நினச்சார்னா, இவன் இவ்வளோ ஆசைப்படுவான், நம்ம தோளில் போட்டின மாலை மட்டும் இல்லாமல் சிரஸில் சூடியிருக்க புஷ்பத்தை கூட இவ்வளோ ஆசைப்படுவான்னா இன்னும் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஆசை. பூயா, இன்னும் நிறையா புஷ்பம் கொடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் புஷ்பம் அவ்வளோ இல்லையே பார்க்குற, பலவிதமான புஷ்பம் இன்னும் நன்னா கொடுக்கணும். அவனுக்கு அப்படியே கருணைதல் பூவால் ஒரு மாலையே கொடுக்கணும், இன்னும் நிறையா மாலை கொடுக்கணும்னு பார்த்தா. அப்போ அந்த பெருமானை ஓரக்கண்ணால் பார்த்தாராம். ஏன்னா விவாக பிரகரணம் மற்ற பிரகரணங்கள்லாம் நேர பார்க்க முடியாது, கல்யாணம் ஆன பிறந்தானே நேர பார்ப்பதெல்லாம். இப்பொழுது அப்படியே மெதுவாக கடைக்கண்ணாலே ஓரக்கண்ணாலே பார்த்தாராம். அப்போ பார்த்தா ரங்கநாதனுக்கு ஆண்டாளுடைய அந்த கடைக்கண் பார்வையானது எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஒரு கருணைதல் மாலையே சமர்ப்பித்தா மாதிரி இருந்துதான். ஏன்னா ஆண்டாளுடைய பார்வை கருணைதல் பூ போல் இருக்கும், கொஞ்சம் கருப்பாகவும் இருக்கும், கடாட்சம் தானே, அது கொஞ்சம் கருப்பாகவும் இருக்கும். அது அப்படியே பார்த்துன்னு இருக்கிறபடினால ஒரு புஷ்பத்தை போட்டால் பட்டுன்னு பார்த்துட்டு பட்டுன்னு முகத்தை திருப்பின்ட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு பூவை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கடைக்கண்ணாலே அழகாக பார்க்கும்போது ரங்கநாதனுக்கு ஒரு கருணைதல் மாலையே சமர்ப்பித்தா மாதிரி இருக்கான். ஆண்டாள் அப்படியே சமர்ப்பிக்கிறான், இன்னும் நிறையா சமர்ப்பிக்கணும், இன்னும் மாலை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா பூமாலை சமர்ப்பித்தால் போராது, பாமாலை சமர்ப்பித்தால் போராது, பார்வை மாலை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கடைக்கண் பார்வைகளாலேயே அவனுக்கு மாலையை சமர்ப்பித்தான். இந்தீவரஸ்ரஜமிவா தததி த்வதீயானி ஆகே கராணி பகுமான விலோகிதானி. அந்த பூமாலை பாமாலை போல தான் இந்த பார்வை மாலையிலையும் என்ன இருக்குன்னா பகுமானம் கலந்துருக்கு, காதல் கலந்துருக்கு, நிறைய செய்தி கலந்துருக்கு. ஒரு பார்வையில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கும் முடியும், எல்லாத்தையும் கலந்து அந்த பார்வையை ஆண்டாள் சமர்ப்பிக்கிறார். ஆக்கே கரம் அப்படின்னா ஓரக்கண் பார்வை. எப்பவுமே நேர பார்ப்பதை விட ஓரக்கண் பார்வை நாயகனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், பல செய்தியை சொல்லும். நாம்ளே பெருமாளுக்கு ஒரு புஷ்பம்லாம் சமர்ப்பிச்சா அதை பெருமாள் அழகாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா திருப்பி திருப்பி சமர்ப்பிக்கணும்னு தோணும், சந்தோஷப்படுவோம். அப்படி இருக்கச்சா ஆண்டாள் போன்ற நாயகிக்கு அது எத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது இதில் தெரிகிறது. நமக்கு இதனாலே தெரிவிக்கக்கூடிய வேதாந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னவு என்று சொன்ன மாதிரி பெருமாளும் தாயாருமாக சேர்ந்திருந்து ஒரு திவ்ய தம்பதிகளாக இருந்து கொண்டு நம்மை அனுகிரகிக்கிறார்கள் என்பது. சிவதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.